அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரைடே மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழைக்கு எதமாக பூரி ரெடி பண்ணிடலாமா அப்படின்னுட்டு பிள்ளைங்க வேறு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்ச பிறகு தான் பூரி போட்டு எடுக்கணும். முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. சரி, எண்ணெயை காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா புஃபுன்னு வரும். அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்ட்டு சூடாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து மசாலா ரெடி பண்ண பிறகு லாஸ்ட்டு கஸ்தூரி மேத்தியை நம்ம க்ரஷ் பண்ணி போட்டோம்னா நல்லா வந்து அரோமா நல்லாயிருக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா நல்லா இருந்துச்சு. பூரியுமே நல்லா சூடாக சாப்பிடுது. ஆனப்புறம் சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இராது. பிள்ளைங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து சூடாக தான் போட்டு கொடுத்தேன். அதோட நாங்களும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால நம்ம வீட்டில் சிக்கன் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் தூத்துட்டு அப்படி பாத்திரத்தை கழுவிட்டு அதோட பற்றிலாம் பொருத்தி போட்டுட்டு அப்படி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால சூரத்தில் ஹாஃபும் அதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரில் வர துணி கிடந்துச்சு. இந்த துணியை சோப்பிட்டு 3 நாளாக ஆகுது காய போட்டு. ஏன்னா மழை அப்பப்போ தான் வெயில் முகத்தே காட்டுது. அதனால் வந்து வெயில் காட்டக்கூடிய நேரம்லாம் நம்ம வந்து துணியை காய போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம மடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் தொழக்கூடிய நேரமும் வந்துட்டு. அதனால் அவங்களும் தொலை போயிட்டாங்க. அவங்க தொழுத்துட்டு வர்றதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வைக்கணும். அப்புறம் வீட்டில் தேங்காய் உருளைக்கிழங்கு எதுவும் இல்லை. கொஞ்சம் சிக்கனை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சிக்கனை வந்து நல்லா காரசாரமாக ரோஸ்ட்டு வச்சிடலாமே அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. காய்கறி அதுக்கப்புறம் என்னென்னா சிக்கனை கழுவிடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒலைய வச்சுட்டு அப்படியே வந்து சிக்கன் கழுவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் கழுவிட்டு ஒரு பக்கம் வந்து சால்னா வச்சுட்டு ஒரு பக்கத்தில் சோறும் வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. வயிறு பசிக்குன்னு சொன்னதால் சாப்பாடு வச்சு கொடுத்துடலாமா அப்படின்ட்டு சூடாக சாதம் வச்சு அதோட வந்து சிக்கன் குழம்பும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கனை நல்லா காரசாரமாக ரோஸ்ட்டும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மழைக்கும் இந்த காற்றுக்கு எதமாக இன்றைக்கி சமையல் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.